இந்த லத்தி. ஸோ யானை வார ஏரியா தான் இது. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க வட்டக்கச்சியில் மாவடியம்மன் கோயில்கிட்ட இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொன்னால் கல்மடு குளத்தை நோக்கி போகிறது இருக்கிறோம். ஸோ இந்த பாதை ஃபுல்லாகவே வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ நீங்களும் கல்மடு குளத்துக்கு வரணும் என்றால் இந்த பாதையை பார்த்து வச்சுக்கொள்ளலாம். ஓகே, எங்களோட பயணத்தை தொடருவோம். ஓகே பாய்ஸ், வாங்குவோம். ராமநாதர் ஸ்கூல் இந்த இடத்துல சந்தி ஒன்று வருது. நாங்கள் நேரடியாக இந்த கம்ப்ளீட் பாதையால் போக வேண்டாம். கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் சின்ன சந்தை கடலூர் மெயின் ரோடு ராமநாதபுரம் கிழக்கு ஆட்டாக்கப்படுத்தார். நல்ல சூப்பர் மார்க்கெட் பைக்கிற கடை இருக்குன்னா அடுத்து மாதா கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது அப்படியே இங்கால போனால் இது வந்து கட்டக்காடுக்கு போகுது. ஸோ இந்த மண் ரோடு இதில் தான் நாங்கள் போகுது. இதுதான் எங்களோட இந்த பேர் ஒரு போர்டு இல்லாமல் போயிருந்தது. கல்மடு குளத்துக்கு இதுலையா போகிறது? ஓகே, நன்றியா. கடை இருக்குது, சோடா இருக்கு, கணக்காக போங்க. எனக்கு கூல் சோடா எடுக்கலாமா? சோடா ஒன்று வேடிக்கு போகுது. ஒன்றரை லிட்டர் எவ்வளோ இல்லை? ஒன்றரை லிட்டர் சோடா எவ்வளோ? 1 லிட்டர் 400 ரூபா. இது இயக்க காலத்தில் இருக்கிற இங்கே பாருங்கள், குடிக்கிற குளிக்கிறாங்க. பாலடைஞ்ச ஒரு பில்டிங் என்னன்னு முன்னாடி பெரிய இடமா இருந்திருக்கும். அப்படியே இது சூம் பண்ணிங்க. இது ஒரு இரவு நேரங்கள் இந்த இடம் சேஃப்டி இல்லை. என்னென்னா இதில் யானைகள் வர இடம் அங்கே அழகாக இருக்கும். தப்பலாங்கல்ல இந்த தண்ணி வாடி திட்டங்கள் நடக்குதாங்க. நடக்கு இந்த ரோடில் போகிறது வேலை நடக்கலாம். கல்மடு குளத்தில் தான் இது மணல். என்ன மணல் நல்ல மாதிரி இல்லைங்க, வேறு நிலம். எருணமடு குளத்தில் இந்த எப்போ செய்கிறாங்களோ நானும் மெருணமடு குளம் தான் நினச்சிட்டேன். திடீர்னு பார்த்து நாங்கள் கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு வந்து குளத்துக்கு வருவோம். ஓ நல்ல இதாக இருக்குது. இதில் போயிட்டு சூப்பராக இருக்கு. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். பெரிய லெவலில் வேலை திட்டங்கள் நடக்குது. புல் வளர்க்குறது நான் கேள்விப்பட்டக்காரங்க இரண்டமடு குளத்துக்கு அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க பெரிய குளம்ட்டு கல்முடுவை தான் சொல்கிறாங்க. இந்த பிளேஸும் நல்லா கன்ஃபார்மாக தெரியாது. நல்லா இருக்குது, சூளையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் இறங்கி வரலாம். அவுட்டோர் எடுக்கிறாங்க, இங்கே வந்து எடுக்கிறோம். ஓ, நல்ல இடம். அப்போ அவுட்டோருக்கு சூப்பர் இடம். ஓடிக்கொண்டே இருக்கலாம். இல்லை அதில் சூப்பர் சூப்பர். கட்டாயம் தேர்வுக்கு தான் வருவார். என்ன சொல்கிறீங்க? ஓ இங்கே வாருக்கு வேறு வேறு எதாவது நுவரெலியா பக்கம் போனவங்க எனக்கு
அதான் புக்கையும் தெரியல இந்த இடத்துல. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. ஆட்கள்லாம் வந்துருக்குறாங்க. ஓ ஒரு இடத்தை காட்ட வந்திருக்க வேண்டியது. எங்க நம்ம பசங்க வராங்களா வீட்டுக்கு? தூரத்தில் வராங்களா? வந்துட்டு இருக்காங்க. வேற பாருங்க, இவ்வளோ பெரிய கட்டுவடம், இவ்வளோ பெரிய குளம். அப்போ வா நாங்கள் இன்னும் குளத்துக்கு போக இல்லை. குளத்தில் பட்டுக்கு வரதான் போகிறவன் இல்லாட்டிங்காலேருந்து போகலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன ஓகே என்ன தரமாக தான் இருக்குது. தண்ணி வேற லெவலில் தண்ணியெல்லாம் க்ளீனாக உள்ள மீனெல்லாம் நிற்கிது இதில். ஓ வாவ், வாவ், குளத்துக்கே நாங்கள் வர போகிறோம். சூப்பர் சூப்பர், குளத்துக்கே எங்களை ஏற்றுது. சூப்பர், இதுதான் கல்மடு குளம். ஓகே, எங்களுடைய எதிர்பார்ப்பு சிறப்பாக நிறைவேறி இருக்குது. ஓகே, நாங்கள் கல்மடு குளத்துக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீமோடு வந்திருக்கிறோம். ஸோ உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, வேறு லெவலில் இருக்குது இந்த குளம். கட்டாயம் உங்களுக்கு வரணும்னு தோணும். ஓகே, வேறு என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் கல்மடு குளத்தில் இருக்கிறோம். ஸோ கல்மடு குளத்துக்கு நாங்கள் இப்படி எதிர்பார்த்தே வரலை. நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும் எப்படி ஒரு லொக்கேஷனான பொட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் செய்கிறதுக்கு இருக்கிறாங்களோ, ஸோ அவங்க அவுட்டோருக்கு போகிறவங்கலாம் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது காசு கட்டி தான் போகிறாங்க. அவங்கள ஃப்ரீயாக எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல லொக்கேஷன் கொண்ட இடங்களாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதேமாதிரி இங்காலேருந்து அங்காலையும் ஒருக்கா பார்க்கலாம். இங்காலேருந்து அங்காலேருந்து இங்கால போய் இந்த பக்கமும் நீங்கள் அவருக்கு அடுத்து பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இல்லை இல்லை, நீங்கள் நடுவுக்கு வாங்க முடியும். இதில் இருந்து எடுத்து பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கால பக்கம் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடம். இதில் வந்து சின்ன ஊற்று மாதிரி வந்து கொண்டிருக்குது. ஸோ எங்கேயுமே இப்படி கிடைக்காது. இயற்கை செயற்கையாக இருந்தாலும் கூட. ஸோ இந்த இடம் வந்து ஒரு காட்டில் தான் அமைஞ்சிருக்குது. சொப்பள ஒரு அருமையான இதாக இருக்குது இடம். ஸோ இதில் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் மேலேயும் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்காலங்களில் குளம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்ச உடனே இது வழியால் தான் இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தண்ணி இப்படி பாயிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, வான்பாயுதல். இந்த இடத்துல தான் வான்பாயும். இந்த இதுக்கெல்லாம் பார்த்து ஆக்கள் பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ இப்போ கீழே ஒருக்கா வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. வாங்க. என்ன ஓகே, அதை ஒரு கிட்டை வீடியோ லொக்கேஷன் என்ன மாதிரி இருக்குன்னா சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். ஸோ
ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் ஷூட்டிங் செய்யணுமா அல்லது அதுக்கு என்ன பேர் அவுட்டோர் செய்யணுமா? வாங்க, இதுக்கு விட வேற இடம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. ஃப்ரீயாக நீங்கள் எடுக்கலாம். நல்ல அமைதியான இடம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ லொக்கேஷனுக்கு பஞ்சமே இல்லை, அப்படியாப்பட்ட ஒரு இடம். ஸோ இந்த இடத்துலையும் பார்க்கலாம். அப்படியே ஜூம் பண்ணி ஒரு கட்டணம் அடிங்க பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழமறியாமல் காலை விடாதேங்குவாங்க. எல்லாம் ஒருக்கா செக் பண்ணி தான் இறங்க வேண்டும். ஒரு ரூபாய் செலவு இல்லை, ஃப்ரீயாக நீங்கள் ஷூட்டிங் செய்யணுமா? வாங்க கல்மடு குளத்துக்கு. பெட்ரோல் செலவு கொண்டு வரோம் வேணா. ஓகே ஓகே, அதையும் பார்க்கத்தான் வேண்டும். இதெல்லாம் எடுங்க. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால் எல்லா இடமும் நீர் தேங்கி நிற்குது இல்லையா? ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் மீன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக இருக்குது. சில வேளை நீங்கள் ஒரு மாதம் கழித்து வந்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு போகலாம் இதில். ஓ, பெரிய மீனெல்லாம் அங்கே இருக்கப்பா அதில். ஓகே, இதுக்குள்ளே இறங்காமல் நாங்கள் வேறு பாதையில் போயிட்டோம். இந்த இடம்லாம் பெரியதாக அது எந்த ஒரு அச்சம் பயம் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஃப்ரீயாக தான் கிடக்கு. தெரியும். ஓ, யானை வந்தால் தான் தெரியும். இதுக்குள்ளே ஏதோ உங்காலுமே இந்த நீர் இது அல்காக்கள் வளர்ந்து காணப்படுது. கவனமாகவே போகும். என்ன இப்படி இருக்குது சார், அந்த டிஸ்கவரியில் போடுவாங்களா மேன் வர்சஸ் வைல்ட்? மேல இருந்து இப்படி இருக்கு. உங்களை இதை ஸ்டாண்டை கொண்டு வந்துருக்கலாம். சூப்பர். என்ன எப்படி லொக்கேஷன்? சாமத்தியப்படுற பிள்ளையில ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லி அங்கே போய் காசை குறையமாக்காமல் வாங்கும். யாரும் இந்த வகை லொக்கேஷனை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான், ஆனால் ஒருத்தரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை. ஓகே, இது அப்படியே போய் கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இன்ஃபினிட்டி. யா, இங்கே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி. சின்ன நீர்வீழ்ச்சி. இதில் ஷோட்டோன்னு இருக்கிறீங்க. இந்த ஷோட்டோன்னு என்ன விலங்கோ தெரியல. தம்பி தம்பி முயலடா. விடக்கூடாது, முயலை பிடிக்கும். நீங்கள் கீழே இருந்து எடுங்க. நான் பிடிக்கிறேன். நாங்கள் ஓகே சரி, முயல் ஒன்று ட்ரை பண்ண கிடைக்கல. டிஸ்கவரியில் போகிற மேன் வர்சஸ் வைல்டுக்கு எடுக்கலாம் சார். சூப்பர். இப்போ முன்னால் போகிறது இதை விட அவங்களோட தேவையில்லை. எனக்கு இந்த லொக்கேஷன் இருக்கா காட்டுங்க அப்படி. இங்கே வந்தால் ஸோ கொஞ்சம் மழை காலத்தில் வந்தால் இதெல்லாம் நீர் மேவி பாயும். ஸோ இன்னும் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த பிளேஸ் வந்தால் காணும். திருப்பி பார்த்து பழுதா போனாலும் டக்குன்னு பார்த்து போட்டு. ஸோ நல்ல அழகான பிளான்ட் ஒன்று இருக்குது. என்ன பிளான்ட்டுன்னு தெரியல, யாராச்சும் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர், நல்ல லொக்கேஷன். மக்களே, இதையும் பார்த்துக்கொள்வோம் நாங்கள். ஓகே, நாங்கள் போகிற பாதையில் தான் கிடந்தது. என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், யானைன்ற லத்தி. ஸோ யானை வார ஏரியா தான் இது. ஓகே, கல்மடு குளத்தின் ஒரு பகுதியில் வந்து கொண்டிருக்கிறான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாதை.
ஸோ ரெண்டு பக்கமும் அது கொஞ்சம் புல்லெல்லாம் காஞ்ச நிலையில் தான் இருக்குது. கடுமையான வெயில். இப்போ ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் 38°C வெப்பநிலை இந்த இடத்துல இருக்குது. ஆனாலும் ஓரளவு குளிர்மை உணரக்கூடியதாக இருக்குது. சோலையாக தான் இருக்குது இடம். ஸோ சூப்பர் லொக்கேஷன் உண்டு. நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோமே. ஓகே, அப்படியே அங்காளம் இருக்கா பார்த்தீங்களா? அங்கே பாருங்க எப்படி இருக்கு. இந்த இடத்துல இரவு நேரம்லாம் சான்ஸே இல்லை இங்கே வர்றதுக்கு. ஏன்ட்டா யானை லத்தியை பார்த்து இங்கேப்பா யானை லத்தின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யானை லத்தி இருக்குது. இந்தாங்க யானை லத்தி, இதுதான் யானை லத்தி. யானை லத்தி இது பக்கத்தில் இருக்கோ தெரியலை. ஸோ இது காஞ்சதான் இருக்குது. ஸோ அப்போ யானை. ஸோ புது இடங்களுக்கு நாங்கள் வரும்போது கவனமாக போகணும் இந்த இடங்களில். ஸோ சில வேளை என்ன ஆழம் அறியாமல் காலை விடாத மாதிரி நாங்கள் எந்த ஒரு இடத்துல என்ன புதிய இடங்களில் வந்து பாதைகள் எப்படி இருக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஓகே, வந்தா ஒருத்தர் இங்கே பாருங்கள் ஒருத்தர் நிலையை. ஐயோ, போய் 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 ஓடு ஓடு போய்டு ஆளப்படி 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 ஓடு. நாங்கடா நீங்கள் பார்த்து வான்னு சொல்லி கொண்டிருக்கான்னு விழுற. என்ன அடிபட்டுருச்சான் பார். ஐயோ கடவுளே. இல்லை இல்லை, குளிக்கிற செட்டப்பேண்டா இது. இந்த இதில் ஏற்கனவே ஒரு பொடியன் வந்து விழுந்து செத்துருக்குறான் இந்த குளத்தில். அதனால இங்கே குளிக்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லவும் நாங்கள் அந்த பிளானை மாற்றிட்டோம். ஏன் அங்கால வாய்க்கால் தான் நல்லா ஃபன்னாக இருக்கும் குளிக்கிறதுக்கு. வாங்க இதில் இதில் வாங்க, இப்படி வந்து வேறு இருக்கு. குளத்தின் ஒரு பக்கம் வந்துட்டேன். இனி அடுத்த முனைக்கு போக போகிறேன். சொர்க்கம்தான். நிறைவேற்ற வகையில் சோலார்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சும்மா தட்டி பாருங்க, சும்மா ஆகிறேன். இதில் பூட்டி இருக்கு, தண்ணி வரதுக்கு தான் ஃபுல் செட்டப் ஆனால் பாதுகாப்பான இருக்கும். மாசம் இல்லாட்டி இதெல்லாம் கழட்டி கொண்டு போயிடுவாங்க தானே. சூப்பர். எப்படி போட்டு பாருங்க, கீழே எல்லாம் தண்ணி அப்படியே பியூராக இருக்குது பார்க்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் கீழே இந்த லொக்கேஷன் எடுத்து காட்டுங்க. நான் இருக்கா கீழே போய் கிடை கிடை அப்படி காட்டி காட்டுங்க. டிரைவரை கூட்டிட்டு வந்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி எடுத்து காட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குண்டு.
லொக்கேஷனுக்கு எங்கேயும் போகிறதில்ல. இன்றைக்கி தண்ணி வந்து எத்தனை அடியில் காணப்படுதுன்றா 22 அடியில் இருக்குது தண்ணி. அது தெரியுது எனக்கு. சின்ன குட்டி குளம் மகாபராக்கிரமம் பார்த்ததை விட பெருசாக கிடக்கிறவங்க இரண மாடு தான் பெஸ்ட்டு. அதுவே மொக்கையாக இருக்குன்னு யோசிச்சது. அப்போ இதை விட மொக்கையாக இருக்கணும் வந்தா சார் பாருங்க என்ன மாதிரி இருந்ததுதான் சோலார்லாம் பொருத்தப்பட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இங்கே எப்படி ஒரு பொட்டிருக்குதுன்னு சொல்லி. கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். நல்ல லொக்கேஷன். இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் ஒரு தடவையாவது வருவீங்க. நாங்கள் லொக்கேஷன்லாம் போட்டு விடுறோம். ஓகே, ரெடி. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெக்கைக்கு மத்தியில் இந்த இடம் ஃபுல்லெல்லாம் இப்போ நல்லா பசுமையாக இருக்குது. ஸோ இதுக்கு நீர்ப்பாசனத்தை வந்து சரியான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா வேறு லெவலில் பொருத்தப்பட்டிருக்கு. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. பட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அங்கங்கே சுவிட்ச் இருக்கு. ஆழமாங்க ஆழமாங்க ஓடி முடிக்கிறதுக்கே காலெல்லாம் ரெண்டு சேர்ந்து தான் போகணும். சேமா போகணும். சூப்பர் சூப்பர். சேமா போகணும். நல்ல அருமையான காட்சி. மீன் பிடிக்க வேலை எடுங்க அதை கிட்ட ஏதா உள்ளுக்கையா போ. மீன் பிடிக்க தான் மீன் வரக்கூடாது. எப்படி இருக்கு? ஒரு தரம் பிளேஸ் உண்டு. தரமான சம்பவம் தானே இந்த இடத்துல. நீங்கள் ஒரு லப்பர் எல்லாம் கூட்டி கொண்டு வரலாம். இங்கே போ தெரியுதா? நாங்கள் இருக்க வரப்போ பார்த்துட்டா போகும். ஒரு நேராக போய் அந்த அதுக்கு போகணும். சைக்கிள் கொடுத்து பார்த்து இந்த இது திருப்பிடா. ஸ்லோ ஸ்லோ. சரி வரேன் வரேன்.
இப்படியான ஆர்வ கோளாறுகளை செய்யக்கூடாது. இந்த இவர் நிலைமையை பாருங்க. குளத்துக்குள்ள பைக் ஓட்டுறாங்க. போன பக்கையில் ஓகே இப்போ குளத்தில் இறங்கிறாங்க. வித்தியாசமான பிளான்ட் ஒன்று. இந்த இங்கிலீஷ் தண்ணி நல்லா இருக்கு பார்க்க. நீ கொஞ்சம் பின்னு பண்ணா இல்லை. இதோட பாதை தான் இது. இப்போ தண்ணி இன்னும் இறங்கினா இதில் வாகனம் போகும். இதில் மண் அடிக்கிற இடம். வெட்டி பாதை ஆக்கியிருக்காங்க. அவுட்டோருக்கு இதில் இருக்க வச்சு போட்டு சார் குதிக்கிறாங்க. இன்னொரு குளம், இங்கால ஒரு குளம். வீடியோக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன், மறக்காமல் லைக்கை பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. இதை பார்த்தா ஒரு பெரிய ஒரு குளம், கடல் ஏரியில் நிற்கிறது ஃபீல் உண்டு. சொல்ல விட ஸோ நாங்கள் கல்மடு குளத்தின் கடைசி பக்கம் வந்துட்டோம். ஸோ எப்படி லொக்கேஷன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். எடுத்துட்டீங்களா? 1 2 3 போடுவோமா? 3 1 2 3. சரி, சின்ன சின்ன குழப்படியும் செய்ய தானே வேண்டும். வாங்க போ. இன்னைக்கு கல்மடுக்கு வராக்கள் அந்த கட்டையை தேடி பிடிச்சி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு நாங்கள் போட்ட இடம் வேறு இந்தியாவில் போட்டுருந்தோம். அப்ப நீங்க அதே எடுக்கலாமே. நாங்க சப்ஸ்கிரைபர் நான் ஒரு சொல்லி ரெடி நான் உங்களோட படம் எடுத்து போனால் வீட்டில் ஆசைப்படுவாங்க. நாங்கள் ஏகே வேர்ல்ட் தமிழுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் அண்ணா ஒரு வீடியோ நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அவர் ஓகே பிரச்சனை நல்லா அவர் நாங்களே இப்போ அண்ணா சொன்னதா நாங்கள் வந்தோம். இப்போ அண்ணா கண்ணால் பார்க்க இருந்து நாங்கள் இன்றைக்கு அண்ணா இப்போ அடிச்ச வட்ட வச்சு வந்திருக்கோம். நம்ம வாங்கிட்டு நாங்கள் பாருங்கள் கிளிநொச்சிலேருந்து வந்து நிற்கிறோம் அண்ணாட யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கு. அண்ணா வாங்கண்ணே சார், வாங்க சார். சார் நாங்கள் கணக்கு இங்கே எல்லா வீடியோவும் நான் லைக்களை பண்ணுறோம். நாங்கள் சார் மென்மேலும் படல நாங்கள் வாழ்த்துறோம். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. நீங்கள் நல்லா வாழ்வீங்கண்ணா. உங்களுக்கு எப்படின்னா சப்போஸ் நாங்கள் தருவோம். நன்றி மேடம். ஓகே ஓகே குட் குட். சார் உங்களை ஃபோனில் நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து எங்களை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க. ஊட்ட போனதை காவண்டா ஃபோட்டோ எடுக்க. ஓகே இஷ்டப்படும். பேக் நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க. ரெடியா?
சாதாரணமாக நாங்கள் வீடியோ வேகமாக தான் எடுத்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. காட்டு சூழல், நீர் சூழல், அடுத்தது இந்த பாலைவன மாதிரியான இடங்கள், கற்கள் பதிக்கப்பட்ட மாவில் வாய்க்க புல் நிலம் அப்படின்ட்டு எல்லா வகையான லொக்கேஷனுமே இருக்குது. ஸோ வேறு லெவல். கட்டாயம் இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாங்கள் போகும்போது ஒரு பொருத்தமில்லாத பாதையில் போயிட்டோம். ஆனால் வரும்போது தான் தெரியும் இதுக்கு ஒரு நல்ல பாதை இருக்குதுண்டு. ஓகே, நீங்கள் வர விரும்பினால் இந்த பாதையில் நீங்கள் வரலாம்.